சாப்பாட்டு ராமர் என்று ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? இலங்கையில் ராவணனை வீழ்த்தி போரில் வெற்றி பெற்ற பிறகு ஸ்ரீராமர் சீத்தை, லக்ஷ்மணன், சுக்ரீவன், விபீஷணன் மற்றும் வானரப் படைகளுடன் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அயோத்திக்கு செல்லும் வழியில் வனவாசம் செல்லும் முன்பு ஆசிர்வாதம் பெற்ற பரத்வாஜ முனிவர் அவர்களை மீண்டும் தரிசித்து ஆசி பெற வேண்டும் என்று ராமர் விரும்பினார். 14 வருடங்களுக்கு முன்பு வனவாசத்தை பரதவாஜ முனிவரிடம் ஆசிர்வாதம் பெற்ற பின் ராமர் கிளம்பினார். அதன் காரணமாக மீண்டும் பரதவாஜ முனிவரிடம் ஆசி பெற்று அயோத்தி திரும்பிச் செல்ல ராமர் முடிவு செய்தார். பரத்வாஜ முனிவர் ராமர் சீத்தையையும் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்து வரவேற்றார். இன்று இங்கே தங்கி விருந்து உண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராமரால் முனிவரின் வேண்டுகோளை நிராகரிக்க முடியவில்லை. ஆனால் 14 ஆண்டுகள் முடிந்த உடனேயே ராமர் அயோத்திக்கு திரும்பி வராவிட்டால் தான் தீயில் விழுந்து மாண்டு விடுவதாக பரதன் ராமரிடம் சொல்லியிருந்தான். இதனை ராமர் நினைத்து பார்த்தார். பரதன் சொன்னதை நிச்சயம் செய்வான் என்பதை ராமர் நன்றாக அறிந்திருந்தார். அதனால் உடனே அனுமன் அவர்களை அழைத்து, நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று உடனே பரதனிடம் சென்று அனைவருடனும் வந்து கொண்டிருப்பதை சொல்லிவிட்டு வா என்று கேட்டுக்கொண்டார். ராமரின் உத்தரவை நிறைவேற்ற அங்கிருந்து விரைவாக சென்ற அனுமன் திரும்பி வருவார் என்று பரதவாஜ முனிவர் எண்ணவில்லை. அதனால் வந்திருக்கும் அனைவருக்கும் சாப்பிட இலை ஏற்பாடு செய்த பரதவாஜ முனிவர் அனுமனுக்கு தனியாக உணவு சாப்பிட இலை ஏற்பாடு செய்யவில்லை. அனைவரும் சாப்பிட ஆரம்பிக்கும் நேரம் சரியாக அனுமன் வந்துவிட்டார். அதனை கண்ட ராமர் தனது இலையின் மேல் பக்கம் அனுமன் சாப்பிடட்டும் என்று சொல்லி தனக்கு எதிர்ப்பக்கம் அனுமனை அமரச் செய்தார். அனுமன் காய்பழங்களைத்தான் விரும்பி உண்பார் என ராமருக்கு தெரியும். ஆகவே பரிமாறுபவர்களிடம் தனது இலையின் மேல் பக்கத்தில் காய்பழங்களை பரிமாறச் சொன்னார். அரிசி சாதம் மற்ற உணவு வகைகளை தன் பக்கம் வைக்கச் சொன்னார். இருவரும் ஒரே இலையில் சாப்பிட்டு முடித்தார்கள். தான் உடனடியாக போகாவிட்டால் பரதனின் உயிர் சென்றுவிடும் என்று தெரிந்தும் பரதனிடம் தான் வந்து கொண்டிருப்பதாக அனுமனை தூது போக சொல்லிவிட்டு பரதவாஜ முனிவரின் விருந்தில் ராமர் கலந்து கொண்டது. மேலும் தனது இலையில் அனுமனுக்கு பழங்கள் காய்கனிகளை மட்டும் வைக்க சொல்லி தான் சாப்பாட்டை சாப்பிட்டதாலும் ராமர் சாப்பாட்டு ராமர் ஆனார். அதுவே காலப்போக்கில் உணவை மிகவும் விரும்பி சாப்பிடுபவர்களை அன்பாக சாப்பாட்டு ராமர் என்று அழைக்கும் பழக்கமாக மாறிவிட்டது. உணவை மட்டுமல்ல, அன்பையும் பகிர்ந்தவர்தான் சாப்பாட்டு ராமர். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.